Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhivanan, sharing this video lesson with you. In this video, we are going to learn the participles through contrast method. Contrast method என்றால் இரண்டு வகை வினைச்சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடை கண்டறிந்து அதன் மூலம் அந்த வினைச்சொற்களை கற்றல். கான்ட்ராஸ்ட் மெத்தட். உதாரணமாக குட்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் பேட். அந்த எதிர்ப்பதமாக நாம் அந்த முறையில் நாம் இதை கற்றல். கான்ட்ராஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் பார்ட்டிசிபிள்ஸ். ஏற்கனவே பார்ட்டிசிபிள்ஸ்னால் என்ன என்று பார்த்தோம். ஒன்று தொடர் எச்சம், அதாவது எச்சங்கள் தொடர் எச்சம். மற்றொன்று முற்று எச்சம், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள். மற்றொன்று பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தொடர் எச்சம் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். முற்று எச்சத்தில் ஐஎன்ஜி இருக்காது, ஸ்பெல்லிங்கே வேறு மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. கான்ட்ராஸ்ட் மெத்தட், வேறுபாட்டை கண்டறிந்து அதன் மூலம் வினைச்சொற்களை கற்றல். கான்ட்ராஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் பார்ட்டிசிபிள்ஸ். வேறுபாடும் முறை மூலம் எச்ச வினைச்சொற்களை கற்றல். வீடியோ 2. தொடர் வினை கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள். கான்ட்ராஸ்ட்னா பெருக்கல் குறினா கான்ட்ராஸ்ட்னு அர்த்தம், வேறுபட்டன்னு அர்த்தம். முற்று வினை, அப்போ தொடர் வினை எதற்கு மாறுபட்டது? முற்று வினைக்கு மாறுபட்டது. ஓகே, ரெண்டும் பார்ட்டிசிபிள்ஸ் தான். ஒன்று கண்டினியூவஸு, இன்னொன்று பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா முற்று வினை, முற்று எச்ச வினை. ஓகே, இப்போ நம்ம நிகழ்காலத்தில் தான் பார்க்கணும். எப்போவுமே ஒரு வெர்பை படித்தா உடனே என்ன காலம்னு பார்த்துக்கணும். ஓகே, நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில். செட் 1 தொடர் வினை. ஐ ஆம் கோயிங். தமிழ் அர்த்தம் போய்கொண்டே இருக்கிறேன். முன்னாடி நான் சேர்த்திக்கிங்க. ஐங்கிறதுக்கு நான், அதை நான் சேர்த்தலை. ஐ ஆம் கோயிங், நான் போய்கொண்டே இருக்கிறேன். இதற்கு ஜோடியாக முற்று வினை. இதற்கு மாறுபட்டது என்ன? ஐ ஹாவ் கான். நான் போய்விட்டேன், நான் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டேன். அல்லது போய் இருக்கிறேன். பாருங்க வருது. ஐ ஹாவ் கான். நம்ம தமிழில் நாம் அதை 2 விதமாக சொல்லலாம். நான் போய்விட்டேன், இந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன்பா. போய் இருக்கிறேன், போய் அதே இடத்துல நான் இருக்கிறேன். ஐ ஹாவ் கான். செட்டு 2 பாருங்க. ஹீ ஈஸ் கோயிங். சப்ஜெக்ட் என்ன? ஹீ. அதனால் ஈஸுங்கிற ஹெல்பிங் வெர்பு. ஹெல்பிங் வெர்பு இல்லாமல் பார்ட்டிசிபிள் பயன்படாது. ஏனென்றால் அது எச்சம், இன்கம்ப்ளீட் வெர்பு. அப்போ அந்த இன்கம்ப்ளீட், கோயிங் இன்கம்ப்ளீட், கான் இன்கம்ப்ளீட், அதை கம்ப்ளீட் ஆக்கிறதுக்கு ஹெல்பிங் வெர்பு கண்டினியூஸாக இருந்தால், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஈஸ் போட்டுக்கணும். சப்ஜெக்ட் ஹீ வந்தால் ஹீ இஸ் கோயிங், அவன் போய்கொண்டு இருக்கிறான். இப்போ அவன் போய்விட்டான், ஹீ ஹாஸ் கான். அப்போ ஹீ இஸ் கோயிங்க்கு கான்ட்ராஸ்ட் ஹீ ஹாஸ் கான். அவன் போய்விட்டான் அல்லது போய் இருக்கிறான். அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அல்லது போய் இருக்கிறான். ஓகே, செட்டு 3 பாருங்க. தே ஆர். சப்ஜெக்ட் தே வர்றதுனால ஆறுங்கிற ஹெல்பிங் வர்பு. அந்த பார்ட்டிசிபிள் அதே தான், கோயிங் கான் அதே தான். ஆனால் ஹெல்பிங் வெர்பு மட்டும் மாறுது பாருங்க. தே ஆர் கோயிங், அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பர்ஃபெக்ட்டுக்கு தே ஹாவ் கான், அவர்கள் போய் விட்டார்கள், இந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. அல்லது போய் இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஓகே, தே ஆர் கோயிங், இதுக்கு கான்ட்ராஸ்ட்டு தே ஹாவ் கான். ஓகே, செட்டு 4 பாருங்க. வி ஆர் சீயிங். நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வி சப்ஜெக்டாக வந்தால் ஹெல்பிங் வர்பு ஆர் போட்டுக்கணும். வி ஆர் சீயிங்,
நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லது நாங்கள்னு போட்டால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இதுக்கு முற்றியச்சம் அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன? we have seen, நாம் பார்த்து விட்டோம். we have seen, நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இது ஒன்றும் புதுசு இல்லை. அல்லது நாம் பார்த்து இருக்கிறோம், நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது ஒன்றும் புதுசு இல்லை. நாம் பார்த்து முடித்து விட்டோம், we have seen. அல்லது நாம் பார்த்து இருக்கிறோம், அதுக்கும் we have seen தான். செட்டு 5 பாருங்க. யூ ஆர் டூயிங், யூனா நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் டூயிங் ஹோம் ஒர்க்கு, யூ ஆர் டூயிங், நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ யோகா செய்து கொண்டிருக்கிறாய், வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறாய், நீ ப்ராஜெக்ட் ஒர்க்கு செய்து கொண்டிருக்கிறாய். ஓகே, நீ செய்து கொண்டிருக்கிறாய். இதுக்கு முற்று எச்சம் அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் முற்று வினை வாக்கியம் யூ ஹாவ் டன், நீ செய்து விட்டாய், நீ செய்து முடித்து விட்டாய், யூ ஹாவ் டன். இதுக்கு வேறொரு தமிழ், வேறொரு மாதிரி தமிழில் செய்து இருக்கிறாய், நீ ஏற்கனவே அந்த வேலையை செய்திருக்கிறாய், நீ இது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை, நீ நல்லா செய்வ, ஏற்கனவே இது செய்தது தான், இந்த கணக்கை இந்த பயிற்சியை நீ ஏற்கனவே செஞ்சிருக்கிற. ஓகே, செய்து விட்டாய், செய்திருக்கிறாய், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, that ends this video. Thanks for watching the video. Have a good day.